வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, ஐயா பேராண்டி, இன்னும் தாத்தாவுக்கு விஷயம் தெரியலையா, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியல அப்படின்னு. அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ எனக்கு தெரியல. அவர் வேலை இன்னும் 2 நாளையில வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, தாத்தா கிட்ட எப்படியாவது சொல்ற விதத்துல சொல்லலாம். பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, நானும் அதாயா நினைச்சேன். ஆனா உன் தாத்தா எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு எனக்கு புரியல. ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, இல்லையா, எனக்கு பயமா இருக்குயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு, நீங்க தைரியமா இருங்க பாட்டி. பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம சேதுபதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போன் பண்றாரு. பாட்டி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சேதுபதி சொல்றாரு, ஈஸ்வரி, பரமேஸ்வரி, நான் தான் சேதுபதி பேசுறேன். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துடுவேன். கோவில் கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஈஸ்வரி எல்லாம் இப்ப நம்ம கூட சகஜமா பேசுறாளா? நம்ம வீட்டு பேரன் பேத்திங்க எல்லாருமே வீட்டுல தானே இருக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, வாங்க, நான் செய்தி சொல்றேன். அவரு சொல்றாரு, என்னம்மா சொல்ற, வந்து சொல்றியா? சரி சரி, அப்ப நிறைய சந்தோஷமான விஷயம் வச்சிருக்க போல, அதனாலதான் வந்து சொல்றேன்னு சொல்றேன். சரி ஓகே, நான் வந்தே விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பரமேஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இவர் வந்ததோட எந்த அளவுக்கு ஏமாற போறாருன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, என்னாச்சு பாட்டி? பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, உன் தாத்தா தான் போன் பண்றாங்க. கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கும்பாபிஷேகமே இங்க நடக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா உன் தாத்தாவுக்கு என்ன ஆகுமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, தாத்தா வந்ததும் அவர்கிட்ட நான் எப்படியாவது சொல்லி சமாளிக்கிறேன். பாட்டி சொல்றாங்க, சரியா, நீதான் எப்படியாவது சமாளிக்கணும், உன்னை நம்பிதான் இருக்கேன். தாத்தாவுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. ஹீரோ சொல்றாரு, பாட்டி தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சேதுபதி இருக்காருல்ல, அவரு அங்க உள்ளவங்க கிட்ட, 30 வருஷமா எங்க ஊரோட கோவில் கும்பாபிஷேகம் நடக்கல, 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இது எல்லாமே நான் இந்த கோவிலுக்கு வந்ததுனாலதான் நடந்திருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் ஊருக்கு போக போறேன், என் பேரன் பேத்திங்க எல்லாரையுமே பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருமே சரிங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. சேதுபதி நேரா வீட்டுக்கு வராரு. காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. காரு சத்தம் கேட்டதும் பரமேஸ்வரி, நம்ம ஹீரோ எல்லாருமே வெளியில வராங்க. அப்போ வெளியில வந்துட்டு நேரா அவங்க தாத்தாவை பார்த்ததும் நம்ம ஹீரோ போயிட்டு நேரா அவங்க தாத்தாவை ஹக் பண்றாங்க. வாங்க தாத்தா அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, பேராண்டி, என்னையா நீ மட்டும் வந்திருக்க, பேரன் பேத்திங்க யாருமே வந்துட்டு என்ன வரவேற்க வரலையா? எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, வாங்க தாத்தா சொல்றேன் அப்படின்ட்டு நேரா சேதுபதிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப தாத்தா வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, என்னையா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனா வீட்டுல யாருமே இல்ல, பரமேஸ்வரி என்ன நடக்குது இங்க, எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, என்னம்மா என்னாச்சு? கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கல. இதை கேட்டதும் சேதுபதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியில டக்குன்னு கீழே உட்கார்றாரு. இத பார்த்ததும் பரமேஸ்வரி ஷாக் ஆகி, என்னங்க ஒண்ணு இல்லைங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இங்க வந்தேன். கடைசியில நீங்க எல்லாரும் என்கிட்ட இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்றீங்க. கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறேன்னு சொல்லி என்கிட்ட வாக்கு கொடுத்தியா, என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி அழுதுகிட்டே, என்னங்க, கடைசி நேரத்துல அந்த காளியம்மா, முத்து, இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பேரனை சூழ்ச்சியில சிக்க வச்சுட்டாங்க. இதை கேட்டதா அவரு கேக்குறாரு, என்னம்மா சொல்ற? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க,
கடைசி நேரத்துல நம்ம ஊர் மக்களோட உசுர கூட பெரிய விஷயமா மதிக்காம இந்த கோவிலுக்குள்ள ஆபத்தான பொருளை அந்த காளியம்மா வச்சிருக்கா. இந்த விஷயத்த பத்தி இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா பேரனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது ஊர் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படின்னு பேரன் தேடினான். ஆனா எந்த இடத்துலயுமே அந்த ஆபத்தான பொருள் கிடைக்கவே இல்லை. கடைசி நேரத்துலதான் அந்த காளியம்மா போன் பண்ணி, நீ ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னா அந்த ஆபத்தான பொருளால எல்லாருமே காலி ஆகிடுவாங்க. நீ உண்மையை சொல்லிட்டன்னா அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம பேரப்பிள்ளைக்கு அப்படி ஒரு செக் வச்சுட்டா. இதனால வேற வழியே இல்லாம பேரன் உண்மையை சொல்ற மாதிரி ஆகிருச்சு. உண்மையை சொன்னதோட ஈஸ்வரி இனிமே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியையும் அழைச்சிட்டு போயிட்டா. இது கேட்டதும் சேதுபதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, அத்தைக்கு உண்மை தெரிஞ்சது ஒரு வகையில நல்லதுதான். நான் எப்படியாவது அத்தைக்கிட்ட புரிய வச்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வரேன். ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம மேல பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்துவோம் அப்படின்னு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் நம்ம சேதுபதி வந்துட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இத பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஹீரோ ஷாக் ஆகி, தாத்தா தாத்தா எழுந்துறீங்க தாத்தா. அப்ப சேதுபதி கண்ணை முழிக்கவே இல்லை. இத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகி, ஐயா என்னையாச்சு தாத்தாவுக்கு 30 வருஷமா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்தோட வந்த மனுஷனுக்கு நடக்கலைன்னு தெரிஞ்சதோட அவரால் தாங்கிக்க முடியலையா. இப்ப என்னையா பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் இப்பவே டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ நேரா டாக்டருக்கு போன் பண்றாங்க. டாக்டர் நேரா வராங்க. வந்துட்டு நேரா சேதுபதியை பாக்குறாங்க. சேதுபதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப சேதுபதி லைட்டா கண்முழிக்கிறாரு. டாக்டர் நேரா சேதுபதிக்கு, இங்க பாருங்க உங்களுக்கு செகண்ட் டைம் வந்திருக்கு, நீங்க பாருங்க இனிமே இந்த மாதிரி அதிர்ச்சி எல்லாம் ஆகக்கூடாது, நீங்க காமா இருங்க அப்படின்னு. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, எங்க டாக்டர் நான் அப்படி இருக்கிறது, என் வீட்டுல மட்டும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. என் பேரனும் அவனோட வாழ்க்கையை வாழ முடியாம தவிச்சு போய் இருக்கிறான். ஏற்கனவே ஒரு வாழ்க்கை அவனுக்கு சரியா அமையல. இப்ப மறுபடியும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. என் பேரன் எப்பதான் சந்தோஷமா இருக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கவலையோட பேச, அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல சரியா நடக்கும் சார். நீங்க மட்டும் உங்க உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க சார், சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல, சேதுபதி சொல்றாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் கவலைப்படாதீங்க சார் அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் நேரா சேதுபதி கிட்ட, சரி ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வெளியில உள்ளவங்க கிட்ட பேசுறேன். உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்ல, டாக்டர் வெளியில வந்துட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பாத்துட்டு, இங்க பாருங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப டாக்டர் நேரா ஹீரோவை பார்த்து, சார் என்ன சார் அவரை பாதுகாப்பா பாத்துக்க மாட்டீங்களா சார், இன்னும் ஒரு டைம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவரோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தாகிரும், காப்பாத்த முடியாத நிலைமை கூட போகலாம். ஏன் சார் சரியா அவரை பாத்துக்க மாட்டீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போய் தான் இப்படி ஆகிருச்சு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, சார் என்னதான் இருந்தாலும் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது, இதுக்கப்புறம் அவரை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க, சரி அவரை பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டியை நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, பேராண்டி என்னையா டாக்டர் சொன்னாங்க? அப்ப ஹீரோ அழுதுகிட்டே, இது மாதிரி தாத்தாவுக்கு செகண்ட் டைம் வந்துருச்சான், இன்னும் ஒரு டைம் வந்துச்சுனாலும் அவரோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னையா இப்படி சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, தாத்தா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு. கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தணும், அப்பதான் தாத்தாவுக்கு சந்தோஷம் வரும். இப்போ என்ன பண்றது பாட்டி? பாட்டி சொல்றாங்க, ஐயா இனிமேலும் கும்பாபிஷேகம் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தாயா. ஈஸ்வரியோட அந்த யோசனையை என்னைக்குமே மாத்தவே முடியாது. அவ கண்டிப்பா இன்னும் கோவத்தோட தான் இருப்பா. அவ என்னைக்குமே அவ கோவத்துல இருந்து மாற மாட்டா. அப்படி அவ மாற முயற்சித்தனாலும் பக்கத்திலே இருக்கிற அந்த சந்திரா எப்படியும் சொல்லி கொடுத்து பிரச்சனையை தான் உண்டாக்குவா. இப்ப என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, எப்படியாவது அத்தை கிட்ட சொல்லி எடுத்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு.
இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா, நீ போய் கேட்டு பாரு, அவ என்ன சொல்றா அப்படின்னு பாக்கலாம். ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நேரா அவங்க அத்தைய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க ஹீரோ வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்துட்டு ஈஸ்வரி டென்ஷன் ஆகி, ஏய் அங்கேயே நில்லு, உன்னை யாருடா வீட்டுக்குள்ள வர சொன்னது அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்ல. அன்னைக்குதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேனே, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலுமே சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சும் நீ இந்த இடத்துல வந்து நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இப்ப வெளியில போக போறியா இல்ல அதிகாரிங்களுக்கு போன் பண்ணவா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க என் மேல ரொம்பவே கோவத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இது மாதிரி தாத்தாக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கல அப்படிங்கறது தெரிஞ்சதோட அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே அவர் உயிர் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத்தை எப்படியாவது அவருக்கு இந்த கும்பாபிஷேகத்தை மட்டும் நடத்தி காமிச்சிடணும். தயவு செஞ்சு அவருக்காக ஒரு டைம் மட்டும் ஒத்துக்கிடுங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் அம்மா எத்தனை தடவை கெஞ்சினாங்க நான் இந்த நகையை எடுக்கவே இல்லை அப்படின்னு. அதை சேதுபதி கிட்ட எவ்வளவு கெஞ்சினாங்க, ஆனா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையில. அவன் பாட்டுக்கும் எங்க அம்மா தான் வந்து அந்த நகையை எடுத்திருப்பா அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னால. அப்ப எங்க அம்மா எத்தனை தடவை கெஞ்சிருப்பாங்க. அது அவனுக்கு பெரிய விஷயமா இல்ல. இப்போ அதுதான் அவனை இப்போ தாக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, நான் வரமாட்டேன். அவன் கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அவனை பத்தி எல்லாம் நீ என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என்னோட வாழ்க்கையை பத்தி நான் பாத்துக்கிறேன். இப்ப கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்ட்டு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, அந்த உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையெடுத்து கும்பிட்டு, இந்த கும்பாபிஷேகத்தை மட்டும் ஒரு தடவை மட்டும் சரின்னு சொல்லுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்கிட்ட ஏதாவது பேசினா அவ்வளவுதான். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல. எவனோ உடம்பு சரியில்லாம கிடக்குறான் அப்படிங்கிறதுக்காக கும்பாபிஷேகத்தை எல்லாம் நான் நடத்த முடியாது. உங்களுக்கு முடிஞ்சா அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்களே நடத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜா இங்க இருந்து ஓடி வந்துட்டு, என்னது அப்பாவுக்கு முடியலையா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் போனீங்க அப்புறம் நான் சொன்னது நடக்கும். என் கழுத்துல இருக்கிற தாலி இருக்காது. இது கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, ஈஸ்வரி ஏன் இப்படி பேய் மாதிரி நடந்துக்கிற? இங்க பாரு, எங்க அப்பா ரொம்ப பாவம், அவரு ரொம்ப வயசானவரு. அவர் கடைசி நேரத்துல கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அம்மா எவ்வளவு கெஞ்சினாங்க. அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யாராவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அதை மட்டும் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, அது வேற இது வேற. அது நடந்த 30 வருஷம் ஆயிட்டு. ஆனா எங்க அப்பா என் கண்ணு முன்னாடியே உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? என்னோட கடமை இல்லையா? தயவு செஞ்சு பார்க்க விடு ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என் பொண்ணுங்களை பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டேன். நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி இவ்வளவு பிடிவாதமா பேசுறாளே, இவளோட பிடிவாதத்தை கொஞ்சம் கூட மாத்தவே முடியாது போல அப்படின்ட்டு அவரு ரொம்ப சோகமா நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ள, என்னால வர முடியாது. பாத்தீங்களா இவ என்ன பேசுறா அப்படின்னு? என் பொண்ணுங்களை சந்திக்க விட மாட்டாளாம். என் பொண்ணுங்களை பார்க்காம நான் எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும்? இங்க பாருங்க மாப்பிள்ள, அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நான் எப்பவுமே அவரோட நினப்புலதான் இருக்கேன் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா நம்ம ஹீரோ வெளியில வராரு. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா சரியான முடிவுதான்க்கா சொல்லியிருக்கா. நம்ம அம்மா அன்னைக்கு முடியாம இருந்த போது எவ்வளவு கெஞ்சினாங்க. ஆனா யாராவது ஒருத்த கேட்டாங்களா? இப்பதான் இவங்களுக்கு அதோட வலி வருத்தம் எல்லாம் தெரியுது போல. என்ன ஆனாலும் சரிக்கா, நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வராரு. பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, அவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டா அப்படின்னு எனக்கு தெரியுயா. என்னதான் நீ சொன்னாலும் அவளோட பிடிவாதத்துலதான் அவ ரொம்பவே பிடிவாதமா இருப்பா. அவ என்னைக்குமே நம்ம பேச்சை கேட்க மாட்டாயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு பாட்டி, தாத்தாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.